திருச்செந்தூர் கடல் பகுதியில் கூட்டம் கூட்டமாக திமிங்கலங்கள் கூட்டமாக கரை ஒதுங்குவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து பேசுவதற்காக கடல் வளத்துறை ஆராய்ச்சியாளருமான பேராசிரியருமான இளங்கோவன் நம்முடன் தொலைபேசியில் இணைந்துள்ளார். அவரிடம் இது பற்றி கேட்கலாம். சொல்லுங்க இளங்கோவன் சார். திருச்செந்தூர் கடல் பகுதியில் திமிங்கலங்கள் கூட்டமாக கரை ஒதுங்குவதற்கான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? வணக்கம். இது இந்த சுற்றுப்புற சூழ்நிலை ஸ்பாயில் ஆகிறதுனால தான் இது மாதிரி நடக்குது. இப்போ குளோபல் வார்மிங்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பூமி வெப்பமாகிட்டு இருக்குன்னு. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த கடல்வாழ் உயிரினங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இடம்பெயர்கிறது. ஆனால் அதனுடைய வாழ்வதற்கான சூழ்நிலை உருவாகிறதுனால இது மாதிரி எல்லாம் நடக்க ஒரு வாய்ப்பு உள்ளது. அது இல்லாமல் நிறைய கப்பல்கள் போய்கொண்டு இருக்கின்றன எவ்ரிடே. அதிலிருந்து சீ பொல்யூஷன், கப்பலில் இருந்து வெளிவரும் எண்ணெயை வெளியேற்றி விடுகிறார்கள். பிளாஸ்டிக்ஸ், மெயின்லி பிளாஸ்டிக்லாம் போடக்கூடாது என்று மிகவும் ஸ்ட்ரிக்டாக ரூல்லாம் இருக்குது. இப்போது அதுக்கு போகக்கூடாது, அதை எடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் ரூல் இருந்தால் கூட நாம் எப்பொழுதும் இந்த ரூலை பிரேக் பண்ணுறதுனால இதனுடைய பிளாஸ்டிக்ஸு வேறு பொருள்கள்லாம் கடலில் நம்ம கொட்டுவதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் இது. சூரிய வெப்பம் ஆகிறதுனால கடலில் இருக்கிற தண்ணீர்கள்லாம் வெப்பமாகி அதற்கு வாழ்கின்ற சூழ்நிலை உருவாகாத காரணத்தினால் இதுபோல கூட்டமாக வேறு இடத்திற்கு சென்று வருவதனால் இதுபோல ஒரு பெரிய பேரிழப்பு நிகழ்கிறது என்று நான் கருதுகிறேன். இளங்கோ சார், அங்க இருக்கும் திமிங்கலங்கள் 20க்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் உயிரிழக்க போராடி கொண்டு இருக்கிறது. உயிருக்கு போராடி கொண்டு இருக்கும் திமிங்கலமும் நிறைய இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கு? என்ன நடவடிக்கையை எடுக்கலாம்? நடவடிக்கைகள் நம்ம மெயின்லி இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் போடவே கூடாதுங்க. கப்பலில் போகவே கூடாது. ஏன்னா அது இட் இஸ் நாட் டைஜஸ்டபிள். அது கடல்வாழ் உயிரினங்கள் டைஜஸ்ட் ஆகாது. அப்புறம் எண்ணெய் கடலில் ஆயிரக்கணக்கான கப்பல்கள் போய் கொண்டு இருக்கின்றன. அதற்காக இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் என்று ஒன்று இருக்கிறது. அதில் மேரிடைம் சேஃப்டி கமிட்டி என்று ஒன்று வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைய இதில் ரூலெல்லாம் போட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 80% இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துட்டாங்க. அது இன்ஸ்பெக்ஷன் அதெல்லாம். இப்போ அதிலிருந்து சில சிறிய கம்பெனிகள், சிறிய கப்பல்கள் இதிலிருந்து விலகி நம்ம இப்போ ஹெல்மெட் போட்டு போகணுன்னு வச்சுருந்தா ஹெல்மெட் போடாமல் போகிற மாதிரி இந்த மாதிரி சில அசம்பாவிதங்கள் நிகழ்வதனால இந்த மாதிரி உயிரினங்களை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிருக்கிறது மேடம்.